இங்கே தீபாவளிக்கு லைட்லாம் செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறாங்க. அந்த லைட் எரிஞ்சதும் அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க குட்டி பொண்ணு கை தட்டிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா எனக்கு சிவப்பு ட்ரெஸ் வாங்கி தெரியான்றா. அவங்க அம்மா கண்ணை காமிச்சு போன்னு சொல்லிடுறாங்க. போன்னு சொன்னது இவள் பலகாரம் செய்யறதுக்கு உப்புமா உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கா பாருங்கன்றா. அவங்களும் வந்து எங்கள் நாளைக்கு எங்கள் மாமியார் வராங்க, இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், நீ போய் வேலை பாருன்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்ட் மேலேருந்து கீழே இறங்கி வந்து நம்ம வெளியே போகணும், நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க அது இருங்க கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க, ஃப்ரிட்ஜு வீடெலாம் தொடச்சிட்டு வெளியே விலைக்கேற்றி வச்சுருன்றாங்க. இவளுக்கும் வீட்டுக்கு போகணுன்னு இருக்குது, ஆனால் இவன் சொல்ல மாட்டான். சரின்ட்டு தலையை ஆட்டிடுறா. ஆட்டினதும் இவங்க காரில் ஏறிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு இவர்கிட்ட, அவங்களுக்கு போகணும் போல் இருக்கிறத நோட் பண்ணி அவங்க சொல்ல மறுத்துட்டாங்க நம்மக்கிட்ட, நம்ம சம்பளத்தில் அவங்க வேலை செய்யட்டோன்ட்டு இவங்களும் இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் இவ்வளோ எல்லாமே தொடச்சிட்ருக்கா. ஃபோன் வருமானு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போன்னு பார்த்து ஃபோன் வருது. நாங்கள் வரத்துக்கு 10 நிமிஷம் ஆகும், நீ இப்போ கிளம்புமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்க பொண்ணுக்கிட்டே அவங்க சொல்லிகிட்டே போகிறா, நாளைக்கு தீபாவளி உனக்கு ட்ரெஸ்ஸு கேக்கு ஸ்வீட்டில் நான் அம்மா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஸ்விட்ச் போடுறாங்க. அப்புறம் வீடு ஃபுல்லாக லைட்டாக எரிஞ்சிட்ருக்கு. அங்கேயும் பார்த்தா இவங்க வீட்டோட ஓனர் அம்மாவும் ஓனர் அப்பாவும் இருக்கிறாங்க. அவங்களும் ஹாப்பி தீபாவளின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு சிவப்பு ட்ரெஸ் தராங்க. அப்புறம் இவங்களுக்கும் ஒரு புடவை ஸ்வீட்டு பலகாரம்லாம் கொடுக்குறாங்க. எங்களுக்காக வருஷம் ஃபுல்லாக நீ வேலை செய்கிற, உனக்காக நாங்கள் இது கூட செய்ய மாட்டோமா, உனக்கு எப்போவுமே நாங்கள் இருக்கோம்னு சொல்கிறாங்க.